மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எதற்கும் துணிஞ்சாலும் சிவகுமார் சாரோட ஹீரோயினா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே எனக்கு. அக்னி சாட்சியில் ரொம்ப நல்ல கேரக்டர். பொய்க்கால் குதிரை, புன்னகை மன்னன், ரேவதிக்கு மதுரை பண்ணிருக்கு. சௌகாரமா வீட்டில் எடுத்தாங்க அந்த சீனு. திடீர்னு ஒரு நாள் டைரக்டர் வந்து தந்தா நம்ம இடுப்பில் உட்காரணும் சார். So I am with a very fantastic women இவங்க. ஏன்னா இவங்க த்ரூ அவுட் த லைக் ஓவரால் அவங்களோட மீடியா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸாக இருக்கட்டும், மூவிஸ், அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லையுமே எல்லாரோட வீட்லேயுமே ரொம்ப அழகாக வந்து தங்குவாங்க, வாழ்ந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அவ்வளோ பிரியமான ஒருத்தவங்க KS ஜெயலட்சுமி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்களோட படங்கள்னு எடுத்துக்கிட்டா நான் சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ படங்கள் இருக்கு. 100 விக்கிபீடியால more than 100 இருக்கு. more than 100 இருக்கும். பட் நாட் கவுண்ட். நீங்களுமே கவுண்ட் பண்ணிக்கிறது கிடையவே இல்லை. நிறைய நமக்கு கிட்டத்தட்ட 40 years ஆஃப் ஃபீல்டில் இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஆரம்ப காலத்தில் எதற்கும் துணிஞ்சாலும் சிவகுமார் சாரோட ஹீரோயினா ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக எனக்கு. எல்லோரும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்போல்லாம் புதுமுகம் எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறது 76. அப்போல்லாம் புதுமுகங்களில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன போடும்போது கூட எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்குது சார், இது எப்படி சார் ஹீரோயினே வரும், சிவகுமார் சாருக்கு கரெக்டாக இருக்குமா, அது குழந்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்களா. இல்லை சார் நல்லா வருவாங்க, நல்ல ஃபேஸ் கட் இருக்கு. ஏன்னா கேமராமேன் சார் வந்து இது கர்ணன் சார் வந்து கேமராமேன் இல்லையா. ஸோ ஃபேஸ் கட் பார்த்தோன்னா க்யூட்டாக இருக்கு, அதனால நான் ஹீரோயினுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் பிடிவாதமாக அவங்க தான் ஹீரோயினி அப்படின்ட்டாரு. நான் தான் கேட்கணும், எதற்கும் துணிதவன் செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு அந்த வயசுல அப்படின்ட்டு தான் கேட்கணுட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் 5 வயசு இருக்கும்போது அப்போ நம்ம வீட்டிலலாம் டிவி வந்து ரேடியோலாம் கிடையாது. அப்போ எங்கேயோ ரேடியோ அவங்க போடுவாங்க, ஏதோ ஹோட்டல்லையோ இல்லை கோயில எங்கேயோ சாங் வரும், மெதுவாக கேட்கும் காதுக்கு நமக்கு. அந்த சின்ன வயசில் 5 இயர்ஸ்லேயே நான் வந்து இந்த ஃப்ராக் போட்டுட்டு ஆடிட்டு இருப்பேன் நான். அப்போ எங்கள் அம்மாவோடைய ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், ஜெயா இங்கே பாரு ஜெயா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறா, அவளுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுறி அப்படின்னாங்களாம். அப்போதுலேருந்து எங்கள் அம்மா டான்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் ஆனால் நமக்கு ஆக்டிங் ஆல்சோ அதில் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேமரா முன்னாடி நின்ற நாள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. படத்தில் வந்துட்டு ஏன்னா சிவகுமார் சார் இருக்காரு, ஒரு பெரிய படம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுமா அப்படிலாம் சொல்லி இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த முதல் டேக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. ஓகே, என்ன சீன் அண்ட் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அதை உள்வாங்கி நடிச்சிங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து தமிழில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஆனால் நான் ஆக்சுவலாக முதல்ல ஆக்ட் பண்ணது வந்து கன்னடா படம் தான். சின்னி சம்பத் மாஸ்டர் இருந்தாங்க அப்போ அந்த காலத்தில். அவருடைய பையன் வந்து ஹீரோ சின்னி பிரகாஷ், இப்போ மாஸ்டர் இருக்கார் அவர். ஸோ அவர் தான் ஹீரோ, நான் ஹீரோயினி. கன்னடா படம் தான், எல்லா அனக்காகின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதில் ராதா ரவி சார் முதல்ல பண்ணியிருக்காரு வில்லனா. அவர் தான் எப்போ பார்த்தாலும் நேரில் பார்த்தா என்னோட ஹீரோயினி பாயுங்க, என்னோட ஹீரோயினி பாயுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் அது அவர் வில்லன், நான் ஹீரோயினி, நான் சின்னி பிரகாஷ் வந்து ஹீரோ. அதனால் நம்ம அது ஃபஸ்ட்டு படம். செகண்ட் படம் தான் எனக்கு தமிழில் வந்தது. ஃபஸ்ட்டு சீன் வந்து என்னென்னா, என்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளைங்களாம் வந்திருப்பாங்க. லூஸ் மோகன், அவர் VS ராகவன் தான் வந்து எங்கள் அப்பா கேரக்டர். அங்கேருந்து முதல்ல சீன்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். வரும்போது என்ட்ரன்ஸை எடுக்கும்போது அப்பா வெற்றி 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 டாடி வெற்றி அப்படின்ட்டு வருவேன். ஃபஸ்ட்டு சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் எடுத்தாங்க அந்த ஷார்ட்டு. வந்து இப்போ என்னம்மா அப்படின்மா, அப்பா அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஹார்ஸ் ரைடிங்கில் ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன், எனக்கு வெற்றி அப்படின்வேன். அப்படியா, யார்மா கூட வந்தேன்னா கூட ஒரு ஆள் வருவாப்புல, அதுதான் சிவகுமார் வருவார். வந்தேன்னு பார்த்துருவார். பார்த்தா இங்கே கீழே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. லூஸ் மோகனா அவங்க ஃபேமிலி எல்லாம் உட்காந்து, யார்ப்பா இவங்களான்னு. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காருமா. என்ன பொண்ணு பார்க்க இவர் வந்திருக்காரா, சரி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதில் வின் பண்ணால் அவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு 3 கிளாஸில் கலராக ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து வைப்பேன். சொல்லுவேன், மாப்பிள்ளை நீங்கள் என்னை கட்டிக்கணும்ல, அப்போ உங்களுக்கு தைரியம் இருக்கா நான் பார்க்கணும், ஏன்னா நான் ரொம்ப கெட்டிக்காரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், 3 கிளாஸில் ஏதோ ஒரு கிளாஸில் விஷம் கலந்துருக்கேன், அது விஷம் இல்லாத கிளாஸ் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, நான் வந்து உங்களை கட்டிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ விஷம் கலந்துருக்கான்னு அடித்து பிடிச்சிட்டு எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. சிவகுமார் தான் காசு கொடுக்காதனால அவர் அங்கேயே நின்றுட்டுருப்பார். அதை பார்த்துட்டு கிட்ட வந்து பார்ப்பார். பார்த்து என்ன பார்ப்பார், எங்கள் அப்பா பார்ப்பார், கிளாஸை பார்ப்பார். 3 கிளாஸ் வந்தோடனே என்ன பண்ணுவார், 3 கிளாஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு குடிச்சிடுவார். குடித்த உடனே அப்படி பார்த்து ஒரு ஷாக்கு, என்னப்பா அந்த விஷம் கலந்துருக்கு நீ குடிச்சிட்டே அப்படின்னு VS ராகவன் கேட்கும்போது, சார் எந்த பொண்ணுமே அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க சார், அதுவும் கல்யாணத்துக்கு வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு அது மாதிரி தருவாங்களா, அது மாதிரி தரமாட்டாங்க சார், அதனால தான் நான் குடித்தேன் தைரியமாக அப்படின்னு.
வா சபாஷ் சபாஷ். அப்போ வந்து அவர் மேலே கிரேசி ஆகி அப்படி லவ் ஆயிடுது. ஓகே, இன்னைக்கு நடக்கிற மாதிரி நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆக்சுவலி அவ்வளோ மைண்டில் இருக்குது. நம்ம சின்ன வயசுல அப்போல்லாம் நமக்கு மைண்டில் டிஸ்டர்பன்ஸாக எதுவுமே இருக்காது. அப்போது டிவி கிடையாது, அது கிடையாது, ஒன்லி ஆடியோ இது ரேடியோ மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. வேறு அவுட் சைட் கூட நாய்ஸ் அதிகமாக இருக்காது. வண்டிங்க கிடையாது. அது மாதிரி நம்ம அதுவும் டீனேஜின் போது நமக்கு நடிக்கணும், பேர் வாங்கணும், ஜெயிக்கணும், அந்த மோட்டிவ் தான் இருக்குமே தவிர மற்ற எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அது இன்னும் கூட இருக்குது நிறைய. பட் என்ன அப்பவுமே ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் அவங்கலாம் வந்து லைக் ஹார்ஸ் ரைடிங் கத்துப்பாங்க, கத்தி சண்டை கத்துப்பாங்க. இந்த படத்துக்காக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே, இது கர்ணன் சார் ஆஃபீஸில் மொட்டை மாடி இருக்கும், பல்ட்டி அடிக்கிறதுக்கு. அது அப்போ தெரியாதுல்ல, பல்ட்டி அடிக்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கத்தி ஃபைட்டு மார்னிங் ஒரு 9 o'clock போனோன்னா ஈவினிங் 5 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். லஞ்ச் அங்கே கொடுத்துருவாங்க. நான் அப்புறம் அங்கே கூட இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஹார்ஸ் ரைடிங்க்கு ஒரு 3 days கொடுத்தாங்க. பெரிய பெரிய குதிரைங்கல்ல, அது மலையில் இத்தனைக்கு சேலத்தில் மலையில் ஷூட்டு, நல்ல வெயில், அப்பா வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அது. பட் அப்பெல்லாம் கேரவன்ஸ்லாம் இருக்குமா மேம்? இல்லை, கிடையாது கிடையாது. நோ கேரவன். ஓகே, ஏசி ரூம் கூட கிடையாது. அப்புறம் அதான் எங்க நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பீங்க, எப்படி ரெடி ஆகுவீங்க? சாதாரண ரூமு ஃபேன் இருக்கும், ஏசிலாம் அப்போ கிடையாது. ஏசிலாம் வந்து என்ன ரெக்கார்டிங் ரூமில் இருக்கும், டப்பிங் தேட்டரில் இருக்கும், அந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் தான் இருக்கும். நாய்ஸ் வரக்கூடாதுன்ற இடத்துல மட்டும் தான் இருக்கும், மற்ற இடங்கள்ல அது மாதிரி இருக்காது. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க ஹீரோயின்ஸ் அவங்களுக்குலாம் கேரவன்ஸ் இமிடியேட்டா என்ன ஒரு விஷயம்னாலும் சுத்தி பக்கத்துலயே அவைலபிள் இருக்கு. பட் அந்த காலத்துல எல்லாமே ரொம்ப தூரமே இல்லை. ஆக்சுவலா வந்து அதுல வந்து ஒரு சாங் இருக்கு. சேலத்துல மேல அந்த மலைக்கு மேல கொஞ்சம் பிளேசஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸஸ் தான் அந்த சாங் வச்சு எடுத்தாரு. அவரை கிண்டல் பண்ற மாதிரி, என் கூட 4 கேர்ள்ஸ் வர மாதிரி, அது மாதிரி தாடி வெளுத்தது, மூஞ்சி கருத்து, அது மாதிரி சாங் வரும். அதை பண்ணும்போது நல்ல வெயில், அது மாதிரி மலைக்கு மேலே இருக்கும், கீழே ஃபுல்லாக பாறைகள், கல். நம்ம சாதாரண தரையில் இருந்தாலே சூடு தாங்க முடியாது, அது மலைக்கு மேலே இருக்கும். அந்த சாங்கெல்லாம் ஆடிட்டு பிரேக் விட்டாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு பெட்ஷீட் போட்டாங்க எங்கள் மம்மி. அப்போ மம்மி தான் கூட வந்தாங்க. பெட்ஷீட் போட்டாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். அவ்வளோ வெயிலில் நான் தூங்கியிருக்கேன் அந்த 1 hour பிரேக்கில். பிரேக் முடிஞ்சப்பறம் தான் எழுப்புறாங்க. என்னன்னு கேட்டால் நான் தூங்கிட்டேன். ஆமாம், நீ தூங்கிட்டா. அவ்வளோ டயர்டு, அந்த வெயிலில் ஆடி அந்த இது பண்ணது அவ்வளோ டயர்டு இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது, இப்போ நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஏசி போட்டாலே தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ அந்த வெயிலில் போய் நம்ம எப்படி தூங்கணும்னு இயற்கை காத்து அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா இப்போ இருந்திருக்கு. இப்பெல்லாம் நமக்கு ஃபேன், ஏசி எல்லாம் வேணும் சுத்தி. That's so nice, ma'am. பட் அதுக்கப்புறம் நீ இவ்வளோ அழகா ஒரு ஹீரோயினா நீங்க பயணிச்சுட்டு இருக்கும்போது எப்போ இந்த லைக் சீரியல்ஸ் அண்ட் காமெடி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எப்படி சேஞ்ச்? மெயினாக வந்து எனக்கு மைனஸ் வந்து நான் ரொம்ப அழகாகவும் ரொம்ப கிளாமராக இருந்தது மெயின். அதனால நிறைய பேர் வந்து அப்போ ஹீரோயின்ஸ்லாம் ஹோம்லியே தானே வேணும், அப்போ ஹோம்லி சப்ஜெக்ட் தான் நிறைய இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் அவாய்ட் பண்ணி சில படங்கள் தான் பண்ணோம், சில படங்கள் பண்ணலை. அதுக்கப்புறம் சில பேர் அப்படி வந்து யோசனை பண்ணாங்க. அப்புறம் வில்லி கேரக்டர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்புறம் வில்லி கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அப்படி வந்து அது பாலுமகேந்திரா படத்துலேருந்து அப்படியே வந்துட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டேஜ் பிளேலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டு இது பண்ணேன். அதனால தான் ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்ட்டுங்கிறனால தான் கேபி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்னி சாட்சியில் ஒரு சிஸ்டர் கேரக்டருக்கு கேட்டாங்க. என் சிஸ்டர் தான் கூப்பிட்டு போயிருந்தேன் நான் ஆக்சுவலாக. பட் ஆனால் அவர் எனக்கு தான் சான்ஸ் கொடுத்தாரு. முதல்ல கொடுத்தது ஜிராக்கா ஜிந்தகின்னு வறுமை நேரம் சிவப்பு ஹிந்தியில் எடுத்தார். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தது. அதில் வந்து நான் திலீப்போட ஒரு விடோ வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த கேரக்டர். எனக்கு புக் பண்ணது என்னமோ அக்னி சாட்சியில் சிவகுமாருக்கு சிஸ்டர் கேரக்டரு அதான் புக் பண்ணார். ஆனால் உடனே மறுநாளே வந்து மறுபடியும் பிரேமாலேருந்து கணேசன் வந்து மேடம் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன் அப்படின்னு. சரி, அப்போது நம்ம விஜய் ஸ்டுடியோவில் நமக்கு ஷூட்டிங் அப்படின்னா, என்ன ஷூட்டிங்? நீங்கள் அடுத்த மாதம் தான் டேட் சொன்னீங்கன்னு. அது அக்னி சாட்சிக்குமா, இது வந்து வறுமை நேரம் சிவப்பு இருக்குல்ல, அது ஹிந்தியில் எடுக்கிறோம். அதில் திலீப்க்கு ஒரு விடோ லேடி வரும்ல. சார் என்ன சார் பாலச்சந்திரன் சார் படம் முதல் படம் கொடுக்குறீங்க, எடுத்த உடனே விடோ கேரக்டர் கொடுக்கல சார் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் எடுத்துங்க. நீங்கள் தான் அக்னி சாட்சியில் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது கன்ஃபார்ம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் உங்களை பார்த்தோன்னா சாருக்கு இது ஐடியா வந்துச்சு, அதனால் பண்ணுங்க அப்படின்னு. சரி, ஹிந்தி தெரியுமானார்? கொஞ்சம் தெரியும் அப்படின்னு. ஏன்னா படத்துக்கு வந்தோன்னா ஹிந்தி இங்கிலீஷ்லாம் கற்றுக்கணும் இல்லையா, அப்போ கற்றுக்கிட்டதுனால தெரியும் சார் அப்படின்னு. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா தான் அசோசியேட் டைரக்டர், அவர் தான் எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தாரு.
என்னென்ன லாங்குவேஜ் மேம் தெரியல? நீங்க கன்னடாலயும் ஃபர்ஸ்ட் கன்னடாவும் அது மாதிரி சின்ன பிரகாஷ் சார் வீட்டில் உட்கார வச்சு கன்னடா சொல்லி கொடுத்தேன். 15 நாள் டெய்லி மார்னிங் போயிடுவேன், ஈவினிங் வந்துடுவேன். அந்த தமிழில் எழுதி கொடுப்பாங்க. கನ್ನடாவில் ಏನು ಹೇಳಿದ್ರಾ, ಏನು ಬೇಕು, ಯಾರು ಅವರು, ನಾನು ನಿನಗೆ ಇಷ್ಟ, ನನ್ನನ್ನು ನಿನಗೆ ಇಷ್ಟನಾ, அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் இருக்காது. அப்புறம் டைலாக் இருக்கும் நிறைய. இல்லை நான் மனைக்கு பரோதில்ல, நான் இது மாறுதாரு, அந்த மாதிரிலாம் நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும். பக்கமாக எழுதி கொடுப்பாங்க. தமிழில் எழுதிக்குவேன். அவர் அசோசியேட் டைரக்டர் வந்து கன்னடத்தில் சொல்லுவார். இதை பார்த்து நான் கன்னடத்தில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு 15 days எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க என்ன டைலாக்ஸ் பேசுறீங்களோ கன்னடால அதுதான் படத்துல. ஓகே. ஒரிஜினல் உங்களோட வாய்ஸ்ல டைலாக்ஸ் கன்னடா. அப்ப அந்த டப்பிங் பண்ற மாதிரி அப்படி எல்லாம் அப்ப அதிகமா இல்ல. ஏன்னா அவுட்டோர்ல எடுக்கிறது மட்டும் தான் அப்ப எடுப்பாங்க. ஏன்னா அந்த அவுட் சைட் நாய்ஸ் இருக்கனால அது மட்டும் தான் டப் பண்ணுவாங்க. மத்தமெல்லாம் லைவ் தான். பட் உங்களோட தாய்மொழி தமிழ் தான். ஓகே. ஆனா நீங்க கன்னடா கத்துக்கிட்டீங்க? கன்னடா கத்துக்கிட்டேன், தெலுங்கு கத்துக்கிட்டேன், ஹிந்தி கத்துக்கிட்டேன், மலையாளம் கத்துக்கிட்டேன். மலையாள படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். இத்தனை லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டீங்கல்ல உங்களோட ஒரு லைக் ஹீரோயின் மற்றும் இந்த மீடியா ஃபீல்டுல டிராவல் பண்றதுக்காக. சினிமால இருக்கறனால எல்லாரும் இப்போ ஆக்சுவலாக சினிமாவில் வந்து தெலுங்கு பீப்புள் நிறைய இருப்பாங்க. மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், காஸ்டியூம், இவங்கெல்லாம் வந்து தெலுங்கு பீப்புள் தான் இருப்பாங்க. அடுத்தது மலையாளம் போது இந்த ஒரு சில பேர் இருப்பாங்க, மாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க, டான்ஸ் மாஸ்டர், அவங்க எல்லாம் மலையாளம். எனக்கு முதல்ல தங்கப்பா மாஸ்டர் தான் டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. அப்போ ரகுராம் மாஸ்டர் வந்து அசிஸ்டண்டாக இருந்தார். அப்போ எனக்கு ஒரு ஸ்டெப்பு வரவே இல்லை. அப்போ சொன்னோன்னே அவர் ரொம்ப கோவப்பட்டாரா, இருப்பா சின்ன குழந்தை, அவள் இப்போ தான் வந்திருக்கா, அவள் சொல்லிக் கொடு, ஒரு வாட்டி 4 வாட்டி, உன்ன மாதிரி பெரிய டான்ஸராவா, இல்லை கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன், வெஸ்டர்ன் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இன்னும் 2 வாட்டி சொல்லிக் கொடு அப்படின்னு. இப்போ 6 லாங்குவேஜஸ் கிட்ட உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நைஸ் மேம். அதுக்கப்புறம் இப்போ கே. பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்தில் பல படங்கள் லைக் அது உங்களோட ஒரு யூனிக்காவே அது இருக்குல்ல. ஆமாம், சாரோட ப்ரொடக்ஷன்ஸ். கேபி சார் படம் போது பார்க்குற ஜனங்கள் நிறைய, ஆடியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது காரணமே. எல்லாமே அக்னி சாட்சியில் ரொம்ப நல்ல கேரக்டர், சரிதா அதெல்லாம் பண்ணினது. பொய்க்கால் குதிரை, அப்புறம் புன்னகை மன்னன், ரேவதிக்கு மதுரை பண்ணியிருக்கு, சிங்கள லேடியாக பண்ணது. எனக்கு அது வந்து சவுக்காரம்மா வீட்டில் எடுத்தாங்க அந்த சீனு. எடுத்துகிட்டு இருக்கும்போது சவுக்காரம்மா வந்து மேலே இருந்துட்டு, ஹலோ வாங்க பண்டார நாயக்கான்னு, யாருப்பா நம்மளை பண்டார நாயக்கா கூப்பிட்றாங்க அப்படின்னு மேலே பார்த்தா, ஆமாம் உங்களை தான் கூப்பிட்றேன் ஜெயலட்சுமி மேடம் வாங்க அப்படின்னாங்க. மேடம் நான் பண்டார, என்ன சிங்கள லேடி அப்படி அவங்கள மாதிரியே இருக்கீங்க, அந்த மாதிரி அந்த பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் அந்த மாதிரி கட்டுறது அப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னாங்க. வந்து பேசுகிறேன், ரொம்ப நாளில் பேசுனாங்க, நல்லா இருந்தது அது. ஏன்னா அவங்களோட எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களோட நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது. நல்லா கவனிச்சிட்டாங்க, லஞ்செலாம் நல்லா கொடுத்து பண்ணாங்க. இந்த கேபி சார் இது அவர் எல்லாம் அவர் வந்து அக்னி சாட்சியில் நான் பண்ணும்போது காமெடி கொஞ்சம் எனக்கு இயற்கையாக வருது, எனக்கு தெரியாது. அவர் சில விஷயங்கள் சொன்னார், நான் சில விஷயங்களை கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணோடனே சார் அவர் என்ன சொல்லுவாரோன்னு ஒரு கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் எல்லாம் பண்ணிட்டு டேக் ஓகே ஆச்சான்னு பார்த்தா அவர் விழுந்து சிரிச்சிட்டே இருக்காரு. அப்படின்னு சார் என்ன சார் அப்படின்னாரு. ஓகே சார் அப்போதான் ஒரு பெரும் மூச்சு விட்டுருப்பீங்கல்ல. ஆமாம் அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர், அவர்கிட்ட போய் நம்ம இந்த பாராட்டு வாங்கணும் இல்லையா, அதுக்காக நான் பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி புது அர்த்தங்கள்லேயும் பெரிய சீன் கொடுத்தாரு. என்னை வச்சு அதை கிளைமேக்ஸ் முடித்தார். ஆனால் மற்ற சென்சாரில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வேலைக்காரி வந்து ஒரு எஜமானியை வந்து பழிவாங்கிற மாதிரி இருக்குது, அது எல்லாருக்கும் ஒரு இது மோட்டிவ் ஆகிடும், அது வேண்டாம், அதனால் இந்த கிளைமேக்ஸ் எப்படி எடுத்துருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேறு கிளைமேக்ஸ் எடுத்தார். அதாவது இந்த ரூம் ஃபுல்லாக பெரிய மிரர், ஃபேஸ் மிரர் மாதிரி 6 அடிக்கு இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த 3, மொத்தம் 9 கண்ணாடி. அவங்களால தான் என் பொண்ணு செத்து போய்டும் தூக்கு போட்டுட்டு மணமேடையில். ஸோ அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக, கிருஷ்ணவேணியை பழி வாங்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், போயிட்டு ஒரு கோவம் ஒரு தாங்கும், சின்ன கடப்பாரை இருக்கும், அப்போல்லாம் நம்ம இட்லி தூள் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கடப்பாரை கையில் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு ஓடி வந்து அவங்க மட்டும் ஈச்சேரில் உட்காந்துட்டு இப்படியே ஆடிட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு கண்ணாடி உடைக்கணும், இதை மாதிரி 9 கண்ணாடியை உடைக்கணும். ஒரே டேக்கு தான், டயலாக் பேசணும், அழுதுட்டு பேசணும், இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இவ்வளோ பண்ணால் ஒரே டேக்கு தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். கண்ணாடி உடஞ்ச என்கிட்ட வேறு கண்ணாடி இல்லை, பி கேர்ஃபுல், நல்லா டயலாக் ஹேட் பண்ணிக்கோ இப்படிலாம் சொன்னார். எல்லாம் பண்ணிட்டேன். உடனே ஜெயஸ்ராமன் மேடம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இது கண்ணாடி சும்மா தட்டுங்க விழுந்துடும்,
நீங்கள் மட்டும் என்ன கோவத்தில் பேசுகிற மாதிரி டம்மால் அடிச்சிட்டிங்கன்னா இதாகிடும், நான் வர நடுவில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களே. ஓகே விட I'll try அப்படின்னு. சரி, எனக்கு அப்போது அது வரைக்கும் ஐ எம் நாட் ஃபியர், எனக்கு கொஞ்சம் அந்த பயங்கிறதுலாம் கிடையாது, கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். சரி நான் ஓகே சார் நான் கிளிசரின் போட்டுட்டு எல்லாம் போயிட்டு டேக்குனாரு. ஓகே போயிட்டு அவங்கள பார்த்து டயலாக் பேசிட்டு இப்படி அடித்தேன், அவ்வளோதான். அந்த கண்ணாடி விழுந்த விதில் உடம்பு ஃபுல்லாக படப்படன்னு ஆயிடுச்சு, நிற்கவும் முடியாது. அப்புறம் எல்லாத்தையும் அடித்து உடச்சி முடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டு அப்படியே நிற்கிறேன். டைரக்டரு ஓகே சார் என்ன, அவர் மூஞ்சில் ஒரு பயம் இருக்குது. என்ன சார் ஓகே இல்லையா, மறுபடியும் பண்ணுமா அப்படின்னு. டே இவனே செல்வம், டே மோகன், டே இவனே என்ன கத்துறாரு. சார் என்ன சார் என்ன ஆச்சு சார், உங்கள் மேலே எதாவது பட்டதான்னு. எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறேன். டே அவளை தொடடா, மூஞ்செல்லாம் பாரு ரத்தம் ஒட்டுது. எனக்கு தெரியாது ரத்தம் கொட்டு. அந்த உடச்ச உடனே அந்த சில்லெல்லாம் மேலெல்லாம் படும்ல, அது தலையில் உடம்புல மூஞ்சிலங்கள்லாம் பட்டு பிளட்டு வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமாம் ஓகே, எனக்கு தெரியாது. வந்து அப்படியே பார்த்து அவர் பதறிட்டாரு பாவம். யாரை கூப்பிட கூட தெரியாம அவனை மோகன் இவனை வாடா பாடுறா, ரத்தம் கொட்டுது பாடுறா அப்படின்றாரு. அவ்வளோ சில்லு விழுந்திருக்கு தலையில் ஃபுல்லாக கண்ணாடி. நீங்கள் சொல்லும் போது எனக்கு சிலுக்குது. ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்லா எடுத்திருந்தாரு, பட் ஆனால் சென்சாரில் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை என்னன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் நான் அதை யோசிச்சேன், அப்படி உடைக்கும் போது கண்டிப்பாக அந்த தூள் நம்ம மேலே படுமே, உங்க மேலே பட்டுச்சா அப்படி தான் நான் கேட்கணும். அதான் அவங்க சொன்னாங்க ரொம்ப அடிச்சிட்டாங்க, ரொம்ப இதாகிடும், இது மேலே எல்லாம் பட்டுடுவோம். நான் சும்மா ஃபர்ஸ்ட் லேஸாக தான் தட்டேன், ஏன்னா கடப்பாரை தானே, தொட்டா கண்ணாடி உடைய போகுதுன்னு. அது அடிக்கிற வரைக்கும் எனக்கு பயமே இல்லை, ஏன்னா இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நல்லா நம்மளை வச்சு கிளைமேக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வீல் டூ நம்மளால் என்ன பெஸ்ட்டு கொடுக்கணும் அது பண்ணணும்னு பண்ணேன். ஆனால் முதல் கண்ணாடி வெடித்த உடனே உடம்புல உச்சிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் டக 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 அதெல்லாம் இப்போ நினச்சாலும் ஒரு பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு அழகான மெமரிஸ். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பாலுமகேந்திரா கூட ஒர்க். ஸோ பாலுமகேந்திரா சாராக இருக்கட்டும், கேபி சார், மனோரமா அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா முதல் படத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட காலியாக இருப்பாங்க. ஆமாம், உங்களோட ஃபோட்டோவும் நாங்கள் பார்த்தோம். ஸோ ரொம்ப ஒரு அழகான காம்போவில். ஆக்சுவலி நான் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கிரெடிட்டாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக எடுப்பீங்க. என்ன காம்ப்ளிமெண்ட்னா பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. கொஞ்சம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா மனோரமா பொண்ணு மாதிரியே இருக்கீங்கன்ட்டு. உங்களுக்கு அது காமெடியா இருக்கட்டும், காமெடி பண்றதுனால அந்த பேசிக் அந்த மைண்ட் வருது நமக்கு. எஸ், ஸோ அவங்க கூட எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கு. முதல் படத்துல இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் என்னோட முதல் படத்துல இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 படம் பண்ணியிருப்போம். இது லாஸ்டா பண்ணது ஏவிஎம் தான். அதுதான் சரி. இதுக்கப்புறம் அப்போவே அவங்களுக்கு கால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. சரி, இப்போவும் மிஸ் பண்ணிவிட்டு அவங்களால ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதுக்கு முன்னே நிறைய பேர் எல்லாரோட எடுத்தோன்னே சார் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னுவாங்க. கேபி சாரோட நாங்கள் கேட்டேன், சார் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இல்லை அவர் இன்னும் எடுத்துட்டா பிரிஞ்சிடுவோன்னு பயமா என்னன்னு தெரியாது. நான் எத்தனை கேட்டேன், சார் எல்லாரும் கூட சரியாக கூட அவங்களாம் எடுக்கிறேன்ல, என் கூட எடுத்துங்க சார். நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டே இருந்தார். கடைசியில் எடுக்க முடியும். ஸோ இப்போது இவ்வளோ அழகான நினைவுகள் நம்மளோட சினிமா ஃபீல்டில் இருந்தாலும் ஒரு சைடில் உங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸும் இருந்திருக்கும். லைக் என்னடா இந்த மாதிரி இருக்கே, இந்த ஃபீல்டில் ஏன் நமக்கு இப்படி நடக்குது, அந்த மாதிரி தோணிய நாட்கள் இருக்கா? இருக்கு. அதான் சொன்னேன், சின்ன வயசில் ஹீரோயினே வந்து நல்ல குவாலிட்டி இருந்து நல்ல அழகு இருந்து எல்லாம் இருந்தோம். நமக்கு வந்து கிளாமர் தான் கேட்குறாங்க. நான் சொன்னேன், கிளாமர்னால் நான் ஹீரோயினே பண்ணுறேன், டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் எனக்கு வராது. எனக்கு முதல்ல டான்ஸ் வராது. எனக்கு நான் கற்றுக்கிட்ட கிளாசிக்கல் தான் வரும், எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி. இல்லை மேடம், நாங்கள் சொல்லித்தரோம், நீங்கள் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அது மாதிரி ஆடுறது. ஏன்னா நமக்கு நடிப்பு திறமை இருக்கும்போது கவர்ச்சியை காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. பட் அதெல்லாம் நிறைய படங்கள் நீங்கள் விட்டுருக்கீங்களா? நிறைய படங்கள். எவ்வளோ இருக்கும் மேம், எவ்வளோ படங்கள் இந்த ஒரு விஷயத்தாலே நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க? மோர் தென் 50க்கு மேலே இருக்கும். உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதாவது தோணுமா, இந்த மாதிரி என்ன இப்படி இருக்கு, நமக்கு ஆசைப்படுற மாதிரி இந்த ஹோம்லியா நம்ம நினைக்கிற மாதிரி பயணிக்க முடியலையேன்ற ஒரு? கண்டிப்பாக அப்போ இருந்தது எனக்கு. என்ன சார் நான் இவ்வளோ நல்லா இருக்கேன் பண்ணலாமே அப்படின்னு, ஹீரோயின் மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு. இல்லை மேடம், உங்கள் இது கேரக்டர் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கிளாமராக இருக்கீங்களே, அதனால பண்ணலாம் அப்படின்னு தோணுது. கிளாமரானா ஹீரோயினை போடுங்க, வேற இதுக்கு டான்ஸ் ஆடலாம் கூப்பிடுங்க. அப்போ அவங்க சகோதராக்கெல்லாம் வயசாகிட்டு தான்.
அதனால என்ன சின்ன பொண்ணு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஆடுங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம இப்படி படங்கள் நடிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு அழகா சினிமால போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து படம் நடிப்போமா, அதுக்கப்புறம் லைஃப் எப்படி மாறும், அந்த மாதிரிலாம் அந்த வயசுல தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் எப்படி ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. முதல்ல வந்து மாமனார்லாம் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் பண்ணுறமா, அப்ஜெக்ஷன்னா முடியவே முடியாது அப்படிலாம் சொல்லலை. ஏன்மா கல்யாணம் ஆகிடுச்சு, ஃபேமிலியில் இருக்கலாமே, இல்லை இதாக பண்ணணுமா அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவர் டைரக்டர் ஆகணும்னு அவருக்கும் கொஞ்சம் ஆசைலாம் இருந்தது. ஸோ அதனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால இல்லைம்மா அவங்க அப்பா அம்மாவை சமாதானம் பண்ணி நடிக்கட்டும், ஜெயா நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நடிக்க. லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். இது எங்களுக்கு இது என்ன இது மேம் அப்படியே அந்த சைடில் அப்படியே ஒரு லுக் விடுறாங்க. அதாவது ஒரு திருவிழா, அது மாதிரி அங்காளம்மன் திருவிழாக்கு அவங்க ஊருக்கு போயிருந்தோம். அதாவது எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் சின்ன வயசுல ரிலேஷன் தான். அதனால் அந்த ஊருக்கு போயிருந்தப்போ அங்காளம்மன் திருவிழாவுக்கு போகிறதுனால அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். அப்போ பார்க்கும்போது இப்படி கல்யாணத்தை பற்றி அவங்க சிஸ்டர் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அப்போ யார் மாப்பிள்ளை யார் பொண்ணுன்னு, அப்போ இவர் MA படிச்சிருக்காரு, இவருக்கும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் யாரோ சொல்லி சரி இவங்களே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, அப்போது சிஸ்டருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஆனால் அவர் என்ன சொன்னார், எனக்கு தான் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். எங்கள் பிரதர் சொன்னார், இல்லை அவங்க நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. பரவாயில்ல நடிக்கட்டும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணிட்டார். தட்ஸ் சோ ஸ்வீட். ஆக்சுவலி அவர் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போன் இல்லை உங்களோட? கண்டிப்பாக 100%. 100% இல்லை, 1000 மேலே. அப்படியா? ஷோர். ஓகே. ஸோ எந்த அளவுக்கு மேம் உங்களை மோட்டிவேட் பண்ணுவார்? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு குழந்தைகள் எல்லாரும் வந்திருப்பாங்க, அதை மீறி நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பெரிய துணையாக அவர் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு? அதாவது காலையில் நான் எழுந்திருக்கணும் இல்லையா, காலையில் எழுந்திருக்கும் போது அலாரம் வச்சு எழுப்பி விட்டுருவார். நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே பால் காய்ச்சி கொடுத்துருவாரு. ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் போக முடியாதுல்ல, நான் பால் காய்ச்சி கொடுத்துருவாரு. நைட்டு நான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது என்னென்ன வேணும்னு கேட்டு அது கூட ஹெல்ப் பண்ணுவார். இல்லை வேறு எங்கேயும் வச்சுட்டேன் தேடணும் அப்படின்னா அதை தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அது மாதிரிலாம் பண்ணுவார். அது மாதிரி கால் ஷீட்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இதில் டைரியில் எழுதிடுவார். யார்கிட்ட மேனேஜர்கிட்ட பேசும்போதெல்லாம் இப்போ கரெக்டாக பேசிடுவார். அமௌண்ட்லேருந்து டேட்லேருந்து எல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா ஆக்சுவலாக அவர் என்னோட PA மாதிரி தான் அவர். பட் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்கல்ல, ஒரு இடத்துக்கோ ஷூட்டிங் நம்ம ஒரு 15 நாளோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணணும். அப்போ குழந்தைகள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அந்த அம்மாவானதுக்கப்புறம் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஐயோ பாவம், நான் வந்து வண்ணக்கனவுகள் பண்ணும்போது என் குழந்தை 1 வயசு 6 மாதம் சின்ன 1 வயசு குழந்தை தான் ஆகும். அப்போ எங்கள் நாத்தனார் கூட இருந்தாங்க, அவரோட சிஸ்டர். அதாவது நாங்கள் வந்து என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டோம். அவர் என்ன கட்டிட்டாரு, என் தம்பியை வந்து அவங்க தங்கச்சி கட்டி விட்டோம். ஸோ அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தான் ஃபுல்லாக 10-15 வயசு வரைக்கும் அவங்க தான் வளர்த்தாங்க, அப்படி தான் சொல்லணும். ஒரு பெண் அப்படின்னும் போது அவங்க லைஃப்பில் இண்டிபெண்ட்டாக, முக்கியமாக ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம்? அவங்க சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும், ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி எல்லா நேரத்துலையுமே அவங்களுக்கான ஒரு வேலை, அவங்களுக்கான ஒரு ஏர்னிங்ஸ்னு வச்சுக்கிறது ரொம்ப கண்டிப்பாக 100% தேவையான விஷயம் அது. ஒவ்வொரு பெண்ணும் என்னதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, புருஷன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மகன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் நமக்குன்னு ஒரு இது சேவிங்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஒரு பெட்டர். அதாவது சப்போஸ் ஹஸ்பண்டுக்கு ஏதோ ப்ராப்ளம்னா நம்ம இருந்து எடுத்து கொடுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருந்தால் தானே நம்ம கொடுக்க முடியும். இல்லைனா நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் போய்ட்டு நான் ஐயோ அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு அந்த ஃபீலிங்ஸாக இருக்குமே தவிர வேறு எதுவும் வராது நமக்கு. நமக்குன்னு கொஞ்சம் இருக்கணும் சேவிங்ஸ் கண்டிப்பாக. உங்களுக்கு முதல்ல வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் படத்துக்கு எவ்வளோ இருக்கும் முதல் சம்பளம்? 3000 ரூபா. அப்போ ஆமா, ஓகே, அதுவே பெரிய விஷயம். அப்போ பெருசு இல்ல, ஹீரோயினுக்கு 3000 தானே கொடுக்கணும், நியூ ஃபேஸ். அண்ட் இப்போ மதகத ராஜாவை பத்தி பேசி ஆகணும். கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க எப்படா அந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. சோ சந்தானம் அவர்களுக்கு அந்த மாமியார் கேரக்டர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. படத்தை எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பொங்கல்ல வந்து வீட்டுல பொங்கல் சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியல, உட்காந்து படத்தை பத்தி பேசி அந்த பாட்டையும் உங்க கேரக்டரையும் வந்து மக்கள் அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க. எப்படி இருக்கு மேம் வரவேற்பு? நல்லா இருந்துச்சு. நாங்கள் முதல்ல பண்ணும்போது ஓகே சார், மாமியார்னா சாதாரண கேஷுவல் மாமியார், பொண்ணு மாமியார் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி நானும் போனதுதான். ஒரு 4-5 சீன் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் டைரக்டர் வந்து அம்மா அந்த இதில் வரும்ல, நீங்கள் வந்து சந்தானம் இடுப்பில் உட்காரணும். சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம்மா சார், எப்படி சார் அப்படின்னு. கல்யாணம் குழந்தைல இருக்காப்பா, ஒரு ஆம்பளை என்ன இருந்தாலும் நம்ம ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்சம் லைட்டாக சார் அவர் மடியில் எப்படி சார் இடுப்பில் எப்படி அப்படின்னு இருக்குமா. நீ காய்ச்சலாம் பார்த்தீங்களா,
அவர் லாரன்ஸ் வந்து உட்காண்டார்ல அது மாதிரி நீங்கள் உட்காருங்க. கோவை சார் வந்து அவங்க உட்காந்துங்க. சரி ஏதாவது டெக்னிக் இருக்குமா சார், இதில் வேறு ஏதாவது விஷயம் இருக்கா, இல்லை சும்மா வேறு ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி போட்டு எடுக்கிறீங்களா, அவள் உட்கார மாதிரி. அப்படிலாம் இல்லைம்மா, நீ கடகடனா ஓடி வந்து அவன் எடுப்பில் உட்காரு. சார் நான் 60 கிலோ இருக்கேன் சார், அவர் தாங்குவார் அப்படின்னு. அவன் 70 கிலோ இருக்கான், நீங்கள் ஒன்றும் பண்ண, அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாக தான். இன்னும் ஓடி வந்து சக்குன்னு ஏறணும். அவன் பேலன்ஸ் ஆகுனாலும் கீழே விழுந்துருவோம், நான் பேலன்ஸ் ஆகுனாலும் கீழே விழுந்துருவோம். கரெக்டாக 2 டேக் ஓகே ஆயிடுச்சு. 2 டேக்குமே ஓகே ஆச்சா, நான் ஒரு இது பண்ணியிருக்காங்க. எங்க கூட தொடர்ந்து உங்களோட படங்கள் மூலியமா எல்லாருமே வந்து மகிழ்விக்கிற உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னும் பல படங்கள் பாடணும், இதே மாதிரி எங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி அடி தூளான கேரக்டர்ஸ் பண்ண மனசார வாழ்த்துறோம். தேங்க்யூ. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.